26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5 குவாலிட்டில வேற ரேஞ்ச். ஆரோடம் மகார வீட்டில் வந்திருக்கு. அப்போ அவர்களுக்கு உண்டான திருமண காலம் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கேட்டிருக்கீங்க. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குவன். மூல நட்சத்திரத்தில் பிறந்த அந்த பெண்ணுக்கு திருமண காலம் எப்போ? இங்கே பார்த்தீங்கன்னா ஆரூடம் மகரமாக இருக்குது. ஆரூடாதிபதி சனி இப்போது தற்போதைய கோச்சாரத்தில் 3ஆம் இடத்துல அஸ்தமனம் ஆயிருக்கார். ஒன்று, ஏன்னா சூரியனுக்கு நெருக்கமாக சனி இருக்கார், அதனால் அஸ்தமனப்பட்டிருக்கார். அப்போ இயற்கையாக அவங்க ஜாதகத்துலேயுமே 2-8 ராகு கேதுவோ இல்லை செவ்வாயோ தொந்தரவுள்ள அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த பொண்ணுக்கு. இந்த காலகட்டம் அவங்க பிஸ்னஸ் செய்கிறதுக்கு சரியான காலகட்டமாக இருக்குமா அப்படிங்கிறத சோழி பிரசன்னத்தின் மூலம் பார்த்துடலாமா? சோழி பிரசன்னம் அப்படிங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயங்களை ரொம்ப தெளிவாக நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி சொல்லும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லி காசுப்படுறேன். ஆரூடத்திலேயே பார்த்திங்கன்னா ராகு இருக்கார், 7ல் கேது இருக்காங்க. அப்போது எப்பயுமே சர்ப்ப கிரகங்கள் ஆரூடத்தில் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா தற்போது ஏதோ ஒரு தடை அங்கே இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். தடைனா என்னென்ன தடை, என்ன மாதிரியான தடை, ஏன் தடை, இது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதாவது இதயம் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளில் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யார்? நீங்கள் சொல்லக்கூடிய ஜாதகர், அவங்களோட அப்பா. 3ஆம் இடம் செவ்வாயாக வர்றதுனால செவ்வாய் இன்றைக்கி அஸ்தமன நிலையில் இருக்குது. அப்போ ஜாதகருடைய முயற்சியில் குறைபாடு இருக்குது. அவங்க கொஞ்சம் அதை கவனமாக பண்ணிக்கணும். எப்பொழுதுமே ராசியில் அந்த வந்திருக்கக்கூடிய ஆரூடத்தில் சூரியன் செவ்வாய் இருக்கும்போது கொஞ்சம் அவசரமான காரியங்கள் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அப்போ அவசரக்காரவங்களை தொழில் பண்ணும்போது அவங்க நிறைய மாட்டிக்குவாங்க. 10ஆம் இடத்து அதிபதியும் செவ்வாயாக தான் வர்றார். அப்போ அவர் அஸ்தமன நிலையில் இருக்கும்போது இப்பொழுது தொழில் செய்ய ஜாதகமே இல்லை, என்னோட குலதெய்வம் யாருன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் அவங்களுடைய குலதெய்வத்தை இந்த பிரசன்னத்தின் மூலம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிரசன்னம் சார்ந்த நிறைய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக திருப்பூரிலிருந்து பிரசன்ன ஜோதிடர் மீனாட்சி தேவி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் கவ்யா. மேம், வீடு கட்டுற அந்த யோகத்துக்கான சோழி பிரசன்ன பலன்கள் என்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப அழகாகவுமே நீங்கள் எங்களுக்கு விளக்கி சொன்னீங்க. அடுத்ததான் இப்போ நான் ஒருத்தங்களை மனசில் நினச்சிருக்கேன் மேம். அவங்க எனக்கு அக்கா மாதிரி. இப்போ அவங்களுக்கான திருமண பிராப்தம் எப்போ அவங்களுக்கு கை கூடும் அப்படிங்கிறத சோழி பிரசன்னம் மூலமாக பார்த்துடலாமா? நிச்சயமா. அவங்களுடைய நட்சத்திரமா மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரம். ஏன் நான் நட்சத்திரத்தை கேட்குறேன்னா, அந்த இடத்துல அவங்கள பற்றிய ஒரு நினைவு உங்களுக்கு வரணும். வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே பலன் வரும். அதுக்காக தான். இப்போ நம்ம நார்மலாக நீங்கள் யாரை வேணால் இருக்கலாம் அவங்க, பட் அவங்கள நீங்கள் ஒரு நிமிஷம் அவங்க உங்கள் மைண்டில் கொண்டு வரும்போது தான் இங்கே பலன்கள் இருக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஆன்லைன்லேயும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ நான் அவங்களுடைய நேமோ நட்சத்திரமோ தெரிஞ்சுக்கிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக இருக்கும், அவங்களுக்கும் நல்லா புரியும். அந்த நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட லக்னம் விழுகும். அதனால தான் ஆதித்யாம் அம்பிகாம் விஷ்ணும் கணநாதம் மகேஸ்வரம் பஞ்சதெய்வான் ஸ்மரே நித்யம் சர்வ பீஷ்டார்த்த சித்தையே. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குவனே. சக்தியே பராபரியே ஞானரூபினியே சாம்பவியே முக்தியே அம்மா வேதாந்த பிறையே முக்குணமே முச்சுடரே மாயாவேணிகை மூவருக்கும் மரணா என்ற வேணியே ஷியாமலமே பொன்னே மின்னே சித்திரையின் ஜோதிடத்தின் சின்மயத்தின் கணேசுடைய பாதம் காப்பே. ஓம் சுப நவக்கிரக மண்டலி, ஓம் சுப நவக்கிரக மண்டலி, ஓம் சுப நவக்கிரக மண்டலி. உங்களோட இஷ்ட தெய்வ குலதெய்வத்தை வணங்கிக்கிங்க. அவங்களுக்காக மூல நட்சத்திரத்தில் பிறந்த அந்த பெண்ணுக்கு திருமண காலம் எப்போ? இப்போ எதை செலக்ட் பண்ணலாம் கவ்யா? 3 அப்படின்னாலே குரு. ஓகேவா? இதில் முக்கியமாக 3 தான் வரப்போகுது. ஆனால் நம்ம கேட்குற கேள்விக்கும் ஆரோடத்துக்கும் தொடர்பு வந்துடும். இப்போ நீங்கள் எங்களோட நிறைய பயணிக்கிறதுனால இந்த நம்பரை பற்றியும் இந்த ஆரூடத்தை இந்த கிரகங்களை பற்றியும் உங்களுக்கு தெரியும். ஆனால் சாதாரணமாக ஒரு மக்கள் வரும்போது தான் அவங்களுக்கு இதோட ஒரு மகத்துவம், ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த புரியும். இன்றைக்கி நிறைய பேத்துக்கு இது ஒரு ஐ ஓப்பனராகவும் இருக்கும். நிச்சயமா மேம். அதனால் நான் பார்க்குறது இதுதான் பிரசன்னம் அப்படிங்கிறது நான் சொல்ல வரல. எப்பயுமே டிஸ்க்ளைமரும் போட்டுக்கணும். பிரசன்னங்கிறது ஒரு பெரிய சாஸ்திரம். அதில் நம்ம ஒரு கடலில் விழுந்த தேன் துளி அளவு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோங்கிறத எல்லாருக்கும் இதன் மூலமாக தெரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்கள் அவங்களுக்கு தான் இது ரொம்ப சமர்ப்பணமாக இருக்கணும். அந்த மூல நட்சத்திரத்து பெண் உங்களோட ஒரு தோழிக்கு எப்போ திருமணம் அப்படிங்கிற விஷயத்த கேட்டிருக்கீங்க. அதற்கான ஆருடம் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஆருடம் வந்து மகர வீட்டில் வந்திருக்கு. அப்போ அவர்களுக்கு உண்டான திருமண காலம் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கேட்டிருக்கீங்க. இப்போ ஆருடம் மகரமாக வந்திருக்கும்போது எப்பொழுதுமே நம்ம ஒரு பெண்ணுடைய திருமண விஷயங்களை எப்படி இது பண்ணுவோம் அப்படின்னா, அவங்க ஜாதகம் பார்க்கும்போது அவங்களுக்கு 7ஆம் இடத்தை எந்த கிரகம் பார்க்குது, தசாபுத்தி என்ன போயிட்டு இருக்குது, இதில் வந்து 4, 7, 12, 2ஆம் இடம் இது தொட்டு தசாபுத்திகள் வந்துட்டுருக்கா அப்படின்னா அந்த பொண்ணு கண்டிப்பாக திருமண விஷயங்களுக்கு உண்டான அமைப்புங்கிறது வந்துடும் அப்படிங்கிறத சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆருடம் மகரமாக இருக்குது. ஆருடாதிபதி சனி இப்போது தற்போதைய கோச்சாரத்தில் 3ஆம் இடத்துல அஸ்தமனம் ஆயிருக்காரு. ஒன்று, ஏன்னா சூரியனுக்கு நெருக்கமாக சனி இருக்கார், அதனால் அஸ்தமனப்பட்டிருக்கார். அப்போ லக்னாதிபதி அஸ்தமனம் ஆகக்கூடிய நிலை அப்படிங்கிறதுனால அந்த பெண்ணுக்குமே மனநிலையில் கொஞ்சம் சற்று என்னடா இப்படி ஆயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில் அந்த பெண் நிச்சயமாக இருப்பார்கள். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்து இன்னைக்கு வந்து ஆரூடத்துக்கு 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயந்தான் அவங்களுடைய திருமண விஷயத்த சொல்ல போகுது. அப்போ ஆரூடத்திற்கு 7ஆம் இடத்துல இன்னைக்கு யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா 7ஆம் இடத்து அதிபதி 7ல் யாருமே இல்லை, ஆனால் 2ஆம் இடத்துல ராகுவும் 8ஆம் இடத்துல கேதுவும் இருக்காங்க. இது வந்து மேஜரான ஒரு பாயிண்ட்டு. 2ல் செவ்வாய் அஸ்தமனமான நிலையில் இருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்லப்படுகிற குறிப்பிட்ட அந்த பொண்ணுக்கு கண்லேயோ பல்லையோ பிரச்சனை இருக்கணும், மாதவிடாய் கோளாறுகள் இருக்க வேண்டிய அவசியம்ங்கிறது இங்கே உறுதியாக காட்டுது. அப்போ அந்த பொண்ணுக்கு ஒன்று பல் வரிசையில் கோணல் மாணலாக இருக்கிறதோ, இல்லை பல்லு கேப்பில் இருக்குது, இல்லை பல்லில் பிரச்சனை இருக்குது, பீரியடில் தொந்தரவு இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த பொண்ணுக்கு உறுதியாக இருக்கணும். ஆரூடத்திற்கு 7ஆம் அதிபதியான சந்திர பகவான் இன்னைக்கு வந்து ஆரூடத்திற்கு 12ஆம் இடத்துல 7 குடையவன் 12க்கு போனால் அதுவும் வந்து அவங்க ஜாதகத்தில் தொந்தரவு. அப்போ இயற்கையாக அவங்க ஜாதகத்திலையுமே 2, 8ல் ராகு கேதுவோ இல்லை செவ்வாயோ தொந்தரவு உள்ள அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த பொண்ணுக்கு இருக்கும். அப்படி இருக்குங்களா? இருக்குங்களா? இப்போ நான் சொன்ன இந்த தொந்தரவுகள், அதாவது அந்த பொண்ணுக்கு வந்து பல்லில் பிரச்சனை, பல்லில் ஏதாவது சொத்தை இருக்கிறதோ இல்லை பிரச்சனைகள் இருக்கிறதோ, அவங்க பல்லில் வந்து ரூட் கேனல் பண்ணிட்டு வந்தாங்க. ஓகே. அப்போ இந்த மாதிரியான அமைப்புகளை பிரசன்னத்தில் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க ஜாதகம் இருந்தால் சொல்லலாம், இன்னைக்கு பிரசன்னத்தில் அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. அப்போ இந்த விஷயங்களை பலன்கள் வந்து உட்காருது. அதே மாதிரி செவ்வாயுடைய தொந்தரவும் இருக்குது, ராகு கேதுவும் தொந்தரவாக இருக்குது. அப்போ அவங்க அதற்குண்டான பிரீதிகளை முறையாக செய்யும்போது, பொதுவாக நம்ம செவ்வாய்க்குண்டான பிரீதினா எங்கே பண்ணுவோம்னா வைத்தீஸ்வரம் கோயிலில் பண்ணுவோம். ராகு கேதுக்குண்டான பிரீதினா திருநாகேஸ்வரம், கீழ்பெரும்பள்ளம், இல்லைன்னா காளஹஸ்தி. என்னை பொறுத்தளவு காளஹஸ்தியில் பண்ணுறவங்க 1 to 1 பண்ணிக்கங்கன்னு சொல்லுவேன். இந்த நிறைய குரூப்பாக உட்கார வச்சு பண்ணுறதை விட 1 to 1 பண்ணக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் பலிதமாக இருக்கும். அவங்க கொஞ்சம் ஸ்ரத்தையாக பண்ணி தருவாங்க. எந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுவதற்கு முன்னாடியும் ஒரு வாரம் வீட்டில் வந்து விரதம் இருந்து அமைதியான முறையில் போய் பண்ணிட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக அதுக்கு பலிதம் இருக்கும். 7ஆம் அதிபதி 12ல் இருக்காரு, அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் தடங்கள் காட்டுது. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இந்த பொண்ணுக்கு கல்யாண யோகம் கூடி வரும். அவங்க ஜாதகமும் சிறப்பாக இருக்க பட்சத்தில் சீக்கிரமாக அவங்க இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்குவோம். கண்டிப்பாக மேம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கே. நீங்கள் சொன்ன இந்த தகவல்களை அவங்களுக்கு சொல்லிடுறேன். இன்னொன்று இந்த வீடியோவையும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ரொம்ப நன்றி மேம். நன்றி மேம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, என்னுடைய ஃப்ரெண்டு அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. இந்த காலகட்டம் அவங்க பிஸ்னஸ் செய்கிறதுக்கு சரியான காலகட்டமாக இருக்குமா அப்படிங்கிறத சோழி பிரசன்னத்தின் மூலம் பார்த்துடலாமா மேம்? சூப்பராக சொல்லிடலாம் காவ்யா. எப்பயுமே வந்து சோழி பிரசன்னம் அப்படிங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயங்களை ரொம்ப தெளிவாக நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி சொல்லும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லி ஆசைப்படுறேன். ஒரு பிரசனத்தினுடைய ஆயுள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துலேருந்து ஒரு வருஷம்தான். அதுக்கப்புறம் இதோடைய நிலைமைகள்ன்றது நிறைய மாறும். உங்களோட கேள்வியை நீங்கள் நெக்ஸ்ட் இயர் கூட திருப்பி இதே மாதிரி கேட்கும்போது அதற்கு உண்டான பலன்கள்ங்கிறது வேறையாக இருக்கும். அதனால் பிரசன்னத்தில் வந்து இப்போ என்ன சினாரியோ போயிட்டுருக்கு, எனக்கு என்ன பிரச்சனை போயிட்டுருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான். இப்போ நீங்கள் தொழிலுக்காக கேட்டீங்க, கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு பலன்களாக நம்ம போயிடலாம். மூன்று மேம். 3. சொல்லுங்க மேம். இப்போ வந்து நமக்கு வந்திருக்கக்கூடிய ஆரூடம் அப்படிங்கிறது கும்ப ஆரூடமாக வந்திருக்குங்க காவ்யா. கும்பம் அப்படின்னு சொன்னாலே அது காலபுருஷனுடைய 11ஆம் இடம், ஒரு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடியது. ஆரூடத்திற்கு தற்போது குரு பகவானுடைய ஸ்திதி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பரிபூர்ணமாக 5ஆம் இடத்துல இருக்குது. அப்போ உங்களுக்கு ஒரு தெய்வ அருள், தெய்வ சாநித்தியம்ங்கிறது இருக்குது. ஆரூடத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா ராகு இருக்கார், 7ல் கேது இருக்காங்க. அப்போது எப்பயுமே சர்ப்ப கிரகங்கள் வந்து ஆரூடத்தில் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா தற்போது ஏதோ ஒரு தடை அங்கே இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். தடைனா என்னென்ன தடை, என்ன மாதிரியான தடை, ஏன் தடை, இது தெரிஞ்சுக்கணும் இல்லையா?
இப்போ நீங்க தொழில் பற்றி சொல்லும்போது அவர்களுடைய நட்சத்திரம் என்ன காவியா? ஆயில்யம். ஆயில்யம். ஓகே. இப்போ அவங்களுடைய ஒரு ஆயில்யம் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய உங்களோட நண்பியோ இல்ல ஒரு தோழரோ இவங்களுடைய ஒரு பிஸ்னஸ் விஷயங்கள் எப்படி இருக்க போகுது? இப்போ வந்திருக்கக்கூடிய ஆரூடம் வந்து கும்ப ஆரூடமா வந்திருக்கு. இந்த ஆரூடத்துல இன்னைக்கு கோச்சாரத்துல வந்து யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆரூடத்துல ராகுவும் 7ல கேதுவும் இருக்காங்க. எப்பொழுதுமே பாம்பு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சர்ப்ப கிரகங்கள் ஆரூடத்துல 7லயோ வந்துருச்சுன்னா, அங்க நமக்கு ஒரு தற்காலிக தடை இருக்குன்னு அர்த்தம். இது இயற்கையாவே ஜாதகத்திலையும் நீங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு பர்சனாலிட்டிக்கு இருக்கலாம். இருக்கிறதா? இருக்கு மேம். இருக்கு. அப்ப அவங்க ஜாதகத்துல ராகு கேது ஏற்கனவே தடையா இருக்கு அப்படின்னா, இங்கேயும் அது தடையா வந்திருக்கு. அவங்க அதற்குண்டான பரிகாரங்கள பண்ணணும் ஃபர்ஸ்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆரூடத்துல வேற யார் யாரெல்லாம் இருக்காங்க? யாரெல்லாம் இவங்களுக்கு பிரேக் பண்ண போறாங்க? இவங்களோட முயற்சியே தடையா? இல்ல வேற யாராவது இவங்கள தடை பண்றாங்களா? அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். ஆரூடத்துல சூரியன் இருக்காரு. அப்ப சூரியன்னா இவங்களுக்கு இவங்க அப்பா தடையா இருக்கலாம். நீ இது பண்ணனா இதாயிடுவ, ஃபெயிலியர் ஆயிடும். அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில இவங்க அப்பா இருக்கலாம். 1. அதே மாதிரி அவங்க அப்பாவுக்கு ஹெல்த்ல வந்து கொஞ்சம் கவனமா பண்ணிக்கணும். அதாவது இதயம், நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள்ல அவங்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். யாரு? நீங்க சொல்லக்கூடிய ஜாதகர். அவங்களோட அப்பா. 3ஆம் இடம் செவ்வாயா வர்றதுனால, செவ்வாய் வந்து இன்னைக்கு அஸ்தமன நிலையில இருக்கு. அப்ப ஜாதகருடைய முயற்சியில் குறைபாடு இருக்கு. அவங்க கொஞ்சம் அதை கவனமா பண்ணிக்கணும். எப்பொழுதுமே ராசியில வந்து அந்த வந்திருக்கக்கூடிய ஆரூடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கும்போது கொஞ்சம் அவசரமான காரியங்கள் பண்றவங்களா இருப்பாங்க. அப்ப அவசரக்காரவங்களை வந்து தொழில் பண்ணும்போது அவங்க நிறைய மாட்டிக்குவாங்க. 10ஆம் இடத்து அதிபதியும் செவ்வாயா தான் வர்றாரு. அப்ப அவர் அஸ்தமன நிலையில இருக்கும்போது இப்பொழுது தொழில் செய்யக்கூடாது. 2ஆம் இடத்துல சனி இருக்கு. சனிங்கிறது உங்களுடைய வருமான ஸ்தானத்துல போய் உட்காரும்போது நீங்க இந்த காலத்துல தொழில் ஆரம்பிச்சா அதிகமான ஒரு லாபமோ அதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய வருமானம்ங்கிறது குறைபாடு இருக்கும். ஆகவே தற்போது தொழிலுக்கு உகந்த காலம் இல்லை. அப்ப நம்ம திருப்பி வந்து இந்த பரிகார விஷயங்கள் இதுல என்னென்ன தொந்தரவு இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணிட்டு வரும்போது நிச்சயமா ஃபியூச்சர்ல பண்ணிக்கலாம். இதுல ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, ஆரூடத்திற்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்திருக்காரு. உங்களுக்கு அந்த குரு பகவான் பரிபூர்ண கடாட்சமாக நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம், அதாவது உங்களுடைய தோழியோ தோழரோ அவங்க வணங்கக்கூடிய தெய்வம்ங்கிறது அவங்க கூட இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. கண்டிப்பா மேம். மேம் இப்போ வந்து என்னுடைய நண்பர் அவங்க சொந்த தொழில் தொடங்கலாமா இல்லை கொஞ்சம் காத்திருந்து போகணுமா அப்படின்ற கேட்டதுக்கு வந்து ரொம்ப அழகா வந்து இப்போதைக்கு அவங்களுக்கு வேணாம், ஒரு சில தடைகள் இருக்கு அப்படிங்கிற காரிய தடைகளை சுட்டி காட்டினீங்க. மேம் அடுத்ததா ரொம்ப முக்கியமா பிரசன்னத்தில் நிறைய பேரால் கேட்கப்படுகின்ற கேள்வி, நிறைய பேர் வந்து எதிர்பார்த்து காத்திருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாக நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய பிறந்த நேரம் தெரியறதில்ல. அந்த பிறந்த நேரம் தெரியல அப்படிங்கும்பொழுது உங்களுடைய ராசி நட்சத்திரம் எதுவுமே தெரியுது. அப்படி இருக்கும்போது எனக்கு ஜாதகமே இல்லை, என்னோட குலதெய்வம் யாருன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்களா, அவங்கெல்லாம் அவங்களுடைய குலதெய்வத்தை இந்த பிரசன்னத்தின் மூலம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நிச்சயமா சொல்லலாம். அவங்களோட நட்சத்திரம் தெரியலனா கூட அவங்களோட நாம எழுத்துக்கள், பெயர் எழுத்து இருக்கு இல்லையா, அதுல முதல் எழுத்து என்னவோ அதை வச்சு அவங்களுடைய நட்சத்திரத்தை சொல்லி இன்னாருடைய பையன் இன்னாருடைய நட்சத்திரம் இது, இவர்களுக்கு குலதெய்வம் தெரியலன்னு சொல்லி நம்ம கேட்கும்போது தத்ரூபமா குலதெய்வம் எங்க இருக்கு, எந்த ஏரியால இருக்கு, இப்போ இவங்க பிறந்த இடம்னு இருக்கும் இல்லையா, அங்கேருந்து இவங்க இவ்வளோ தூரத்துல போகணுன்ற மாதிரியான சூழ்நிலைகளை நம்ம சொல்லிடலாம். கண்டிப்பா மேம். மேம் இப்போ நம்மளோட இந்த ஷூட்டை எடுத்துட்டு இருக்க நம்ம ஸ்டுடியோவில் இருக்க கேமராமேன் அவங்களுடைய குலதெய்வம் யார் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம் மேம். சரி. ஸோ அவங்களுடைய பெயர் வேலு. இப்போ அவங்களுடைய ராசி நட்சத்திரத்தின் அடிப்படையில் அவங்களுடைய குலதெய்வம் யார்? இப்போ வேலுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு டைம் தெரியலன்னு சொல்லிட்டீங்க. அப்போ வேலு அப்படிங்கிற அந்த பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு கீழே வரும். அப்போ மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு வந்து கோச்சாரத்தில் சந்திரன் வந்து தனுரில் இருக்கு. அப்போ இவர் மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இவர் பிறந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப 100% உண்மையாக வரும். குருவும் வந்து அந்த இடத்துல தான் இருக்கார், மிதுனத்தில். அப்போ இவர் வேலு அப்படிங்கிறவர் மிதுன ராசியின் அடிப்படையில் அவர் வருவார். மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரம். இவருக்கு உண்டான குலதெய்வத்தினுடைய அமைப்பு எங்க இருக்கு, இவரோட குலதெய்வம் எந்த ஊரு, எங்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த இதுல பார்த்துடலாம். ஆருடம் வந்து துலாம் வந்திருக்கு காவ்யா. இப்போ ஜாதகத்துல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்முடைய ஜாதகத்துல லக்ன பாவம் எதுவா வருதோ அந்த லக்னத்திற்கு 5ஆம் இடத்தை தான் நம்ம வந்து பாரம்பரிய ஜோதிஷத்துல குலதெய்வம் சொல்லுவோம். பிரசன்ன சாஸ்திரத்தை பொறுத்தளவு ஆருடத்திற்கு 4ஆம் இடம் தான் குலதெய்வம். இது எதுக்காக ஒரு லாஜிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மலாம் வந்து 5ஆம் இடம் குலதெய்வம்னு சொல்லுவோம். கேரளாலாம் வந்து பார்த்தீங்கன்னா தாயார் வழி குலதெய்வம் எதுவோ அதை தான் கொண்டு வருவாங்க. ஸோ இங்கே அதன் அடிப்படையில் தான் நம்ம எடுக்கிறோமே தவிர, இங்கே நம்ம வந்து தாயார் வழி குலதெய்வத்தை ஃபாலோ பண்ணுறதில்ல. அப்பாவோட வழி எங்கேயோ அங்கே தான்.
ஆருடம் துலாமா வந்திருக்கு. இன்னைக்கு சுக்கிரன் அப்படிங்கிற அந்த ஆரூட அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் ராசியில போய் உட்காந்துருக்காரு. 4ஆம் இடம் தான் அவருக்கு வந்து குலதெய்வம். அப்போ இந்த 4ஆம் இடத்து அதிபதி சனி எங்க இருக்காரு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, ஆரூட அதிபதி ஆரூடத்திற்கு 6ல போய் உட்காந்துருக்காரு. அந்த இடத்துலயே 4ஆம் அதிபதியான சனியும் சேர்ந்து உட்காந்துருக்கு. அப்போ சுக்கிரன் சனி காம்பினேஷன் ஆகி மீன ராசியில அமர்ந்திருக்கு. ஆரூடத்திற்கு குரு தொடர்பு வருது. அப்ப இவருக்கு இவருடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ அனுகிரகம் இருக்கு. ஆனா தற்போது வந்து இவருக்கு பிரச்சனையா இருக்கு. ஏன் பிரச்சனையா இருக்கு? 6ஆம் ராசியில போய் உச்சமடைஞ்சு அந்த ஆரூட அதிபதி போய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப இவர்களுக்கு நீர்க்கரையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தெய்வமும் அங்க வந்து ஒரு காவல் தெய்வமும் இருக்கு. அவங்க வந்து ஒரு சைவ பலி கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாகத்தான் நிச்சயமாக இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஏன்னா சனி அப்படிங்கிறவர் காவல் தெய்வத்தை குறிப்பாரு. இந்த இடத்துல உச்சமான சுக்கிரன் ஆரூட அதிபதி போய் உச்சமாயி உட்கார்ந்துருக்காரு. அங்க வந்து அவங்க வந்து ஒரு பெண் தெய்வமும் அங்க இருக்காங்க. அதே மாதிரி இவர்கள் சைவ பலி அப்படின்னா நம்ம வந்து பொங்கல் வைக்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல தான் அந்த தெய்வம் இருக்கும் அப்படிங்கிறது தான் இவர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய பிரசனமா இருக்கும். இப்ப இவருக்கு வந்து ஆரூடம் அப்படிங்கிறது துலாம் வீடா இருக்கிறதுனால இவர் வந்து உணவு பிரியரா இருப்பாரு. நல்ல டீக்கா ட்ரெஸ் பண்ணணும்னு விருப்பப்படுவார். அப்படி இருக்காரான்னு கேளுங்க. உணவு பிரியர் அப்படின்னா இப்படிதான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு வரமுறைகள் வச்சிருப்பாங்க. என்ன கிடைச்சாலும் நான் சாப்பிட்ருவேன் அப்படிங்கிறது இல்லாமல். ஏன்னா இந்த துலா ராசி சுக்கிரனோட ராசி. ரிஷபம் துலாமை பொறுத்தளவு சாப்பிட்ற விஷயத்தில் ஒரு நீங்கள் வந்து இந்த ஊரில் இந்த கடையில் போய் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டால் இவங்ககிட்டலாம் அதுக்கு நிறைய பதில் இருக்கும். இந்த காம்பினேஷனில் சாப்பிட்றது அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ்ஸிங் அந்த சென்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. சில பேர் எல்லாருமே லுக்கபிளாக ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. அந்த மாதிரியான அமைப்புகளும் இவங்களுக்கு வரும். நான் ஏற்கனவே இவங்களுக்கு மிதுன ராசி வரும்னு சொல்லியிருக்கேன். அப்போ நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பக்குவங்கிறது இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி தன்னை நம்பாத பழக்கம், தன்னையே நம்ப மாட்டார், அப்புறம் தான் அடுத்தவங்களை நம்புறது, அந்த விஷயமும் இவர்கிட்ட இருக்கும். ஏன்னா மிருகசீரிஷ் நட்சத்திரமா வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னா இவங்க முதல்ல தன்னை நம்ப மாட்டாங்க. அதே மாதிரி கையெழுத்து போடுறதுலேயே இவருக்கு பிரச்சனை இருக்கும். எதுக்காக இந்த பலன்லாம் நம்ம கேட்குறோம் அப்படின்னா எடுத்திருக்கிற ஆருடம் இவருக்கு சரியா இருக்கா அப்படிங்கிறது. அதே போல இது உபயராசியா வந்திருக்கிறதுனால இவங்க பிறந்த ஊர் எங்கேயோ அங்கிருந்து வடக்கு திசையில நீர்க்கரையோரம் தண்ணி ஓடுற பக்கம் வந்து இவங்களோட குலதெய்வம் இருக்கும். அது வந்து இவங்களோட டிஸ்டன்ஸ், அதாவது ஏன் இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்றோம் அப்படின்னா இந்த ராசிகள்ல சரம் ஸ்திரம் உபயம்னு இருக்கு. இந்த சரராசி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய தெய்வத்தை சொல்லும். இங்க நமக்கு உபயராசியா இருக்கிறதுனால ஒரு 70 கிலோமீட்டர் அளவுல அந்த சுற்றளவுல தான் இவங்களோட குலதெய்வம். இவங்களோட எந்த ஊர்ல பிறந்திருக்காங்களோ அங்கிருந்து வடக்கு திசையில இவங்க பயணப்பட்டாங்கன்னா இவங்க குலதெய்வம் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. நிச்சயமா மேம். ஏன்னா குலதெய்வம் கண்டுபிடிக்கிறது எவ்வளவோ கடினமான விஷயம். அதை பிரசன்னத்தின் மூலம் ரொம்ப எளிதாகவும் உங்களுக்கு ராசி நட்சத்திரம் உங்களுடைய ஜாதகம் எதுவுமே தெரியலனாலும் பிரசன்னத்தின் மூலம் அது ரொம்ப எளிமையான முறையில் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத லைவ் எக்ஸாம்பிளோட வந்து நீங்கள் பண்ணி காமிச்சிங்க. இன்னொன்று எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்ன பிரச்சனைனாலும் அதுக்கு பிரசன்னத்தில் ஒரு தீர்வு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தர்ற மாதிரியும் பல உங்களுடைய பதில்கள் இன்னைக்கு அமைஞ்சிருந்துச்சு. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கும் பிரசன்னம் சார்ந்த பல புரிதல்களையும் பிரசன்னத்தின் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் கொடுத்திருக்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்க எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி மேம். நன்றி காவ்யா. இணையாளும் ஈசனே அண்ணாமலையே யுகம் நான்கும் காண்கிறேன் உன்னால் உனையே. இணையாளும் ஈசனே அண்ணாமலையே. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமனி தான். அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5 குவாலிட்டில வேற ரேஞ்ச்.